Hey guys, welcome back to my channel Aishu's Lifestyle. நான் உங்கள் ஐஷு. குட் மார்னிங் ஆல். காலையில் எழுந்திரிச்சாச்சு. இன்னைக்கு வந்து மழை புயல்னால லீவ் விட்டாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ நம்மளோட டே 3 வந்து வாக்கில் ஸ்டார்ட் ஆகுது. வாக் மட்டும் தான் பண்ணுறீங்களான்னு கேட்டால் கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஜூம்பா ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜூம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். டே 3 வெயிட் செக் பண்ணிடலாமா? இன்னும் நான் காலைக்கடன்லாம் முடிக்காம வெயிட் செக் பண்றேன். டே 3 வெயிட் பார்க்கலாம். $64.20 தான் இருக்கும். வாங்க போலாம். ஃபுல்லா கட்டுறியா என்ன? ரெடி ஆயாச்சு. மழை வேற பெய்யுது. கிளம்பியாச்சு. பார்ப்போம். செம்ம மழை, காத்து, புயல். என் கொடப்பாடு கிளம்பும் போது மழை இல்லைன்னு நினச்சோம். அப்படியே தூரல் போட ஆரம்பிச்சிச்சு மழை. என் குடலும் பறக்குது தெரியுதா? இவரையும் இழுத்துட்டு வர கொடைய ஹேண்டில் பண்ண முடியல. அங்க போயிட்டு பார்க்கலாம். தண்ணி ஏறுக்குன மாதிரி இருக்கு இல்லைங்க. தண்ணி ஏறி இருக்கு. மழை புயல் ஆனாலும் எல்லாரும் வாக்கிங் வரவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. நம்மளும் வந்திருக்கோம். ரெடி ஆயிடுச்சு. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். சார் ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேட் யாருமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது, செம்மையாக இருக்குது. மழை பெய்யுது, புயல் அடிக்குது, தெரியுதா? சவுண்டு கேட்குதா? எல்லாமே நடக்குது. ஆனாலும் நம்ம வந்து வாக் வந்திருக்கோம். செம்ம ஃபீலாக இருக்குது. நிறைய பேர் டெய்லி வந்துட்டு இது என்ன பிளேஸு செம்மையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது தம்பி ஸ்கூலுக்கு போகிற பிளேஸு. டி நகர் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து யாரோ வந்து கிட்டி பார்க் அப்படின்னு ஸ்டோரியில் நான் போட்டிருக்கும் போது சொன்னீங்க, அக்கா இது எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் சொல்லும் போது நான் வந்திருப்பேனே அப்படின்ட்டு. எப்போவுமே ரெகுலராலாம் வர்றது கிடையாது. நம்ம வீட்டாண்ட வந்து சிவன் பார்க் தெரியும் இல்லையா? நான் அங்கே தான் போவேன். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்குமே பிடிச்சிருச்சு. டெய்லியும் வரேன்ருக்காங்க என் கூட வாக்கு. அதனால நாங்கள் டெய்லி இங்கேயே டெய்லியெலாம் வருவோமான்னு தெரில, பட் எனக்கு அது நல்லாயிருக்கு. அதனால் இங்கே வந்திருக்கோம். ஃபிஷ் இருக்கும் இங்கே, அப்புறம் வாத்து ஃபுல்லாக அது தண்ணி செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி பிளேஸில் நம்ம வாக் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அவர் எங்கே காவலுக்கு? வாவ், மார்னிங் வாக் பண்ணுறோம். டெய்லியும் புயல்லையும் பண்ணுறோம், மழையும் பண்ணுறோம், டெய்லியும் பண்ணுறோம். இப்போ ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா? இதில் தெரியாதுல்ல கேமராவில், ஆனால் துளி மாதிரி தெரியுது. அமுக்காம விட்டுது. இது பாடி ஸ்ட்ரெச்சஸ். நின்றுட்டு இப்படி திரும்பினா இப்படியோட நிற்கணும். இது நான் பண்ணி காட்டுறேன். ஆப்போசிட்டில் ஒரு 50 போட போகிறோம். ஓகே, ரெடி? நம்ம தான் நம்ம வீட்டில் இருக்கவங்கள ஹெல்த்தியாக மாற்றணும். வருவார் டெய்லி. இனிமேல் என் கூட வரன்ருக்காரு. அப்போ யாருமே இல்லை. மழை பெஞ்சிட்டு தெரியுதா? நனைஞ்சிட்டேன் ஃபுல்லாக. மழையில் மாட்டிக்கொண்டோம். டே 3 எம்டி ஸ்டொமக்கில் வாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆம்லா ஜிஞ்சர் கர்லீவ்ஸ் அவர் தான் போட்டார். நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன். கிளைமேட் வந்து புயல் காற்று மழைன்னு இருக்கனால நம்ம வந்துட்டு இதெல்லாம் குடிக்க முடியாது. ஒயிட் பம்கின்லாம் எடுக்கக்கூடாது இந்த சமயம்.
மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் இதை குடிச்சிட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து மத்தியானமும் எடுக்கலாம், நைட்டும் எடுக்கலாம். சவுண்டு கேட்குதா? புயல், மழை, காற்று. டன். ஜிஞ்சரும் அதிகமாக போட்டிருக்காரு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட் 0 மைதா 100% வீட் சாண்ட்விச். இதில் 2 பிரெட் எடுத்துகிட்டு எக்கு வச்சு போட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மைதா பிரெட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி பிரெட்ஸ் யூஸ் பண்ணுங்க. லஞ்சுக்கு பார்க்குறேன். நம்ம வந்து நம்மளோட லஞ்ச் பிளேட் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நான் போட்டிருக்கேன். எனக்கும் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும். ஏன்னா நார்மல் பர்சன் தானே. என்னோட ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் ஜர்னியில் உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு நாள் கூட ஸ்வீட்ஸ் எடுத்ததே கிடையாது. இப்போ ஸ்வீட்ஸ் கிரேவிங்னா என்னன்னா, இந்த மாதிரி இந்த மைசூர் பாக்கு அந்த மாதிரி கிரேவிங்லாம் எனக்கு வர்றது கிடையாது. ஏதாச்சும் ஸ்வீட்டாக சாப்பிடணும். அப்போ எனக்கு இருக்க 2 ஆப்ஷன், இந்த ப்ரோட்டீன் பார் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஹெல்த்தியாக எடுக்கணும். நான் அந்த ஆப்ஷன் ஒன்று காட்டுறேன். வாங்க என்னோட பிளேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கரண்டி ரைஸ் வச்சுருக்கேன். அப்புறம் நான் வந்து நம்ம வீட்டில் ப்ரான் இன்னைக்கு. ஸோ வேறு எதுவுமே நான் எடுக்கல, ப்ரான்ஸ் மட்டும் தான் எடுக்கிறேன். குழம்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்கல, பன்லி ப்ரான். அப்புறம் என்னோட கிரேவிங்ஸ்க்கு நான் வந்துட்டு க்ரீக் யோகட்டில் நான் வந்துட்டு இது பேர் என்ன, போமோகிரானேட் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோட பிளேட்டு. ரைஸ் 100 கிராம் ஆஃப் ரைஸ், ப்ரான்ஸ். என்னோட கிரேவிங்ஸ்க்கு க்ரீக் யோகட்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாது. அது அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மிஸ்ட் க்ரீக் யோகட் நீங்கள் கேளுங்க. அந்த மாதிரி யோகட்லாம் கிரேவிங்ஸில் இருக்கும் போது நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ். நீங்கள் வேறு மாதிரி போகாமல் இருக்கணும்னா ஹெல்தியர் ஆப்ஷன்ஸை நீங்கள் தான் தேடணும். ஸோ அதுக்கான ஒரு வழி க்ரீக் யோகட்டோட போமோகிரானேட் போட்டு சாப்பிட போகிறேன். என்னோட ஸ்வீட் கிரேவிங்ஸ் சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். ஓகேவா? ப்ரோட்டீனுக்காக எடுத்திருக்கேன், காப்ஸும் எடுத்திருக்கேன். பார்க்கலாமா? இதில் வேணும்னா ஆஷிஷல் நான் சொல்கிற மாதிரி குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போலாம் ரொம்பவே பசிக்கிறது கிடையாது. எனக்கு சாப்பிடணுமேன்றதுக்காக சாப்பிட வேண்டியதாக இருக்குது. எல்லா சத்தும் உள்ளே போகணும் இல்லையா? ஸோ அதனால் எந்த குழம்பும் எடுக்கல. ப்ரான்ஸும் இதுவும் என்னோட ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்காக எடுத்துருக்கேன். வாங்க போய் சாப்பிடலாம். இதுவே ஃபில்லிங்காக இருக்கு. இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றேன். என்ன விஷயம்னா, இது சாப்பிட்றதுனால டெய்லியும் எடுத்துக்கணும்னு நினைக்காதுங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ், எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது. ஸோ அந்த சமயம் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த யோகட்டில் கால்வாசி தான் எடுத்துருக்கேன். நிறைய போமோகிரானேட் எடுத்துருக்கேன். மஸ்ட் ட்ரை. க்ரீமியாக செம்மையாக இருக்கு. நம்மளே ஒரு இன்க்ரீடியண்ட்டையும் அதில் எவ்வளோ இருக்குது, காப்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபேட் எவ்வளோ இருக்குது, சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளே பார்க்கறது தான். ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியல எதில் சூப்பர் விஷயம் இருக்குன்னு. இந்த மாதிரி விஷயத்தில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது, குட் சோர்ஸ் எல்லாமே கிடைக்குது, நமக்கு தேவையான சுகர் கிரேவிங்ஸும் அடங்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் எடுக்காமல் ஜங்க் ஃபுட்டில் தான் சாப்பிட்டாதான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கணும். கம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நான் வந்து நீங்கள் நார்மல் யோகர்ட் சாப்பிட்ற ஆளாக இருந்தாலும் நான் ஃப்ளேவர்டு ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். அதுலேயும் ஒரு 1/4 டப்பா தான் எடுத்தேன். ஒரு டப்பா வந்து பார்த்தீங்க இல்லையா? நல்லா ரைஸும் ப்ரானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன்.
நீங்கள் ஒன்று இந்த மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டியில் எடுக்கிறீங்கன்னா இதையும் இன்னும் கொஞ்சம் நான் அடுத்ததோடு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பாடோடு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தனியாக மீல்லாம் சாப்பிடாம உங்களோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் சாப்பிடுங்க. மஸ்ட் ட்ரை. செம்ம ஃபீலிங்காக இருக்கும். காலி பண்ணிட்டேன். பாய். ஜூம் இருக்குது, ஒர்க் அவுட், அதில் பார்க்குறேன்.